இது டே 5 கோ வித் ஃப்ளோ. வாங்க இன்றைக்கி நான் முடிஞ்சு போன கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடந்துச்சு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்றைக்கி காலையில் எப்பயும் போல் நம்ம வண்டி எடுத்துகிட்டு ஒரு காஃபியை போட்டு கிரவுண்டுக்கு வந்தால் நம்ம இரும்பு மனிதர் வந்து நாளைக்கு மேட்ச்சுக்கு இன்றைக்கி கோட்டிங் கொடுத்துட்டு இருந்தான். ஆமாம், இன்றைக்கி நம்ம எந்திரிச்சதே லேட்டு, அதனால் மதியானம் ஆயிடுச்சு. சரி நீங்கள் கோட்டிங் கொடுங்க, நான் ஃபுட்டிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு நான் சாப்பிட போயிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிரவுண்டுக்கு வந்தால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம மயில் வாகனம் நம்ம தரிசனம் கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் அவர் நண்பர் வந்திருந்தார். நம்மளை பார்த்தோன்னே பஞ்சா பறந்துட்டாப்புல. இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் உடம்பு டெஸ்ட் பண்ணலாம், ஒரு 10 ரவுண்டு ஓடலாம், ஒரு ஃபுல் கிரவுண்டு பிச்சை வந்து 10 ரவுண்டு ஓடலாம்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வெறி உண்டு ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி 10 ரவுண்டு ஓட ஸ்டார்ட் பண்ண முதல் ரவுண்ட்லேயே வந்துட்டான். இவனும் நம்மள மாதிரி ரொனால்டோ ஃபேன் தான். இவனை பார்த்தா கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் பெருமையாகவும் இருக்குது. இப்போயே கைச்சட்டை போகிற அளவுக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் லாங் பால் ப்ராக்டிஸ் பண்ணால் கேமராமேனுக்கு ஒரு பயம். நான் தான் கண்ட்ரோலில் அரசுன்றதே அவனுக்கு தெரியாது. அவன் பயப்படுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொரியன் தம்பி கோலியோட கதைக்க நான் வந்து கோரை பதவிக்கு வைக்க போகிறேன்னு சொல்லி ரொம்ப நாளுக்கு அப்புறம் கோர் கோட் போட்டேன். இதில் ஒரு 3 செட்டு கிடுகிடுன்னு ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் பேர் புஷ்அப் எடுக்கிறதுல ஒரு 3 செட்டு, ஸ்குவாட்ஸில் ஒரு 3 செட்டு, எல்லாம் 20 வச்சு தான் போட்டேன். முதல் நாளில் போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த கொரியன் தம்பிக்கு இந்த சின்ன பையனுக்கு பொட்டி போட்டதில் அந்த கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம். இந்த டேவை இந்த வானம் போல் இதோட அழகாக முடிச்சுக்கிறேன். நாளைக்கு மேட்ச் அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.